நேத்து நைட்டே ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயினுடைய அந்த பிரச்சார பஸ் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய டிரைவரை வழக்கு போட்டுட்டாங்க. அந்த டிரைவரை கைது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பஸ்ஸும் பறிமுதல் செஞ்சப்பட்டு அந்த சிசிடிவி காட்சி இருக்கு பாத்தீங்களா, பஸ்ஸுக்கு வெளியே உள்ள எல்லாம், அதை எல்லாத்தையும் எடுத்து டிரைவரையும் உட்கார வச்சு என்கொயரி ஸ்டார்ட் பண்ணும்போது வசமா விஜயும் ஆதவர்ஜனாவும் மாட்டுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்து என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. சிசிடிவியே வேண்டியது கிடையாது. டிரைவர் இன்னைக்கு வாயை திறப்பாரு, என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த ஜெட் பிளஸ் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ஒரு கண் துடைப்பு. விஜய்க்கு ஜெட் பிளஸ் பாதுகாப்பெல்லாம் இல்ல. விஜய் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிறார். மோடியும் அமித்ஷாவும் விஜய் யாரோடையுமே பேசிடக்கூடாது, ஒட்டு மொத்தமா அவங்க ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க. அதுக்காக தான் ஆதவர்ஜனாவை வர வச்சிருக்காங்க. ஆதவர்ஜனா போகல, ஆதவர்ஜனாவை வர வைத்திருக்கிறார்கள். கூட 2 NSG அதிகாரிகள், பிரதமர் பாதுகாப்பு அதிகாரிகள் எதுக்காக ஆதவர்ஜனாவோட தனி ஃபிளைட்ல போறாங்க? அந்த லிஸ்ட் வெளியே வந்திருக்கு. லிஸ்ட்டை பாத்தீங்களா நீங்க? அந்த லிஸ்ட்டை எடுத்து பாருங்கம்மா, அதுல தெளிவா இருக்கு. ஏற்கனவே 4 நாளைக்கு முன்னாடியே ஒரு இனிஷியல் ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்டை நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த ரிப்போர்ட்லயே விஜய் என்னென்ன தப்பு பண்ணாரு அப்படிங்கிறது குறித்து டீடைலா இருக்கு. இப்ப இந்த இனிஷியல் ரிப்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கான ஆதாரத்தை தான் இனி சேர்க்க போறாங்க. ஐஜி அஸ்ராக்காருக்கு வந்து இறங்கி இருக்கிறாரு. அவர் ஒரு சாதாரண IPS ஆபீசர் கிடையாது. நேத்து நைட்ல இருந்தே விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குழு. சோ அப்ப அந்த இனிஷியல் ரிப்போர்ட்டோட சேர்த்து இந்த ஆதாரங்கள், இந்த சிசிடிவி காட்சி ஆதாரங்கள், வெளிவந்திருக்கக்கூடிய வீடியோ ஆதாரங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதை பொருத்தும் போது விஜய் மேல வழக்கு வரும். விஜய் A1 அதுக்கான வேலைகள் துவங்கி இருக்கு. தனி விமானத்துல ஆதவர்ஜனா போனாருன்னு எல்லாரும் பேசுறாங்கல்ல. அவர் உத்தரகாண்ட்ல இருந்து அவசரமா எதுக்கு டெல்லிக்கு வந்தாரு? உத்தரகாண்ட் நிகழ்ச்சிக்கு போனாருன்னு சொன்னாரு. அங்க பிரஸ் மீட்ல கேட்கிறப்ப நாங்க இதை வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம், நாங்க வந்து நீதியோடு அணுகிட்டு இருக்கோம்னு சொன்னார்ல. உத்தரகாண்ட்ல நிகழ்ச்சியில கலந்துக்காம அவசரமா டெல்லிக்கு ஏன் அவர் ஓடி வர்றாரு? கூட இங்கிருந்து அண்ணாமலை எதுக்கு டெல்லி போறாரு? அங்க இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்களா? அங்க என்ன பேசினாங்க? அது குறித்து என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப முக்கியமான சில வேலைகளை செஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து நைட்டு புஷி என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா? புஷியும் கூட இருக்கக்கூடிய நிர்மலம், இவங்க 2 பேரும் டெல்லியில் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. முக்கியமான மூத்த வழக்கறிஞர்களை பிடிச்சி, அவங்க எல்லாம் இந்துத்துவாவுக்கு ஆதரவான ஆட்கள், அவங்கள பிடிச்சி இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் இருக்கு பாத்தீங்களா, இதை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. எப்படியாவது உச்சநீதிமன்றத்தில் இந்த ஆன்டிசிபேட்டரி பெயிலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சில மூவ்மெண்ட் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே டெல்லியில் ஒரு டீம் முகாமிட்டு இருக்கு. அதுல தமிழ்நாட்டை சார்ந்த ஆட்களும் இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில இருந்து ரொம்ப பரபரப்பா இருக்க நியூஸ் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய வீட்டை சுத்தி போலீஸ்கள் குவிக்கப்படுது. அவருடைய தெருவுக்கு போனாலே சரியான காரணங்கள் இருந்தா மட்டும் தான் அந்த தெருக்குள்ள நீங்க போக முடியும், அனுமதிக்கிறாங்க அப்படின்ற நியூஸும், அதுக்கப்புறம் இப்போ ஒய் பிரிவு பாதுகாப்புல இருந்தார் இல்லையா, அதை இசட் பிரிவு பாதுகாப்புக்கு மாற்றப்பட்டிருக்கு. எதுக்கு இவ்வளவு கெடுபிடி? எதுக்கு அவருக்கு இவ்வளவு பாதுகாப்பு? என்ன நடக்குது? அதாவது அவருக்கு வந்து முதல்ல அந்த ஒயிலிருந்து Z பிரிவுக்கு மாறுறது குறித்து ஒரு தீவிரமான பேச்சுவார்த்தை இருக்கு. இந்த ஒயில ஒரு 11 போலீஸ், அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருப்பாங்க. 11 பேர் பாதுகாப்பு. அதில் 1, 2 பார்த்தீங்க அப்படின்னா கமாண்டோஸ் இருப்பாங்க. 1 அல்லது 2 கமாண்டோஸ் இருப்பாங்க. இப்போ இவங்க அப்படியே டபுள் தான் அமௌண்ட் பண்ணுறாங்க. ஒயிலேருந்து Z அப்படிங்கிறது வந்து 22 கமாண்டோஸ் வருவாங்க. 22 போலீஸ் மொத்தமாக. அதாவது ஒய்னா 11 பேர் இருப்பாங்க, இசட்னா வந்து 22 இருப்பாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன, Zக்கு போகும்போது வெறும் 11 CRPF ஆஃபீஸர்ஸ் கிடையாது. அதில் கமாண்டோஸ் இருப்பாங்க, NSGலேருந்து ஆள் இருப்பாங்க. இது மாதிரி வந்து ரொம்ப முக்கியமான டாஸ்க் ஃபோர்ஸ்லேருந்தெல்லாம் இருப்பாங்க. Z+ அப்படிங்கிறது பிரதமர், உள்துறை அமைச்சர் மாதிரி NSG ஆஃபீஸர்ஸோடு சேர்த்து 55 பேர் கொண்ட ஒரு பெரிய பாதுகாப்பு குழு இருக்கும். வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய முக்கியமான தலைவர்கள், பிரதமர், இது மாதிரியான. ஸோ அப்போ பிரதமருக்கு அடுத்தபடியான பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான வேலைகள் நடக்குது. பிரதமருக்கு அடுத்தபடியான பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு அவரும் பெரிய ஆள் இருக்கு. அதான் தாவேக கட்சி இன்னும் ஒரு தேர்தல் கூட சந்திக்கல. அப்படி இருக்கும்போது இவர் எந்த அரசு ஒரு மினிஸ்டரோ கிடையாது, ஒன்றும் MLA கவுன்சிலர் கூட கிடையாது. அவர் ராகுல் காந்திக்கு NSG பாதுகாப்பு இல்லை. அதான் அப்படி இருக்கும்போது விஜய்க்கு மத்திய அரசு எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது? அது பாதுகாப்பு கிடையாது, அது வந்து கைது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஹவுஸ் அரெஸ்ட்னு சொல்றீங்களா? ஹவுஸ் அரெஸ்ட். நீ யாரையும் போய் சந்திக்க கூடாது, நீ யாரும் வரக்கூடாது. விஜய் அதிர்ச்சி ஆயிட்டாரு. நான் ஏற்கனவே ஹவுஸ் அரெஸ்ட்ல தான் இருக்கேன், நான் எப்பவுமே வீட்டுக்குள்ள தானே இருக்கேன், எனக்கு எதுக்கு வந்து இவ்வளவு பெரிய பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கூவத்தூர்ல அதிமுக பீரியட்ல அந்த MLAக்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் அடைச்சு வச்சாங்களா, அந்த மாதிரி விஜய் ஏதாவது பாஜக அடைச்சு வச்சிருக்கோம் அப்படின்ற கேள்வி. விஜயை யாருமே அடைச்சு வைக்க முடியாது, அவரே அடைச்சுக்குவார். நான் ஆபீஸ்ல இருப்பேன், எல்லாம் வீட்டுல இருப்பேன். ஆமா, விஜயே அடைச்சு தான் தன்னை வச்சுக்குவாரு. வேணா அந்த ஒரு வீட்டுக்கு வெளியே வேணா நீ வேணா ஒரு காம்பவுண்ட் கட்டலாம். அவர் வீட்டுக்குள்ள அந்த தெருவுக்கு போற வழியில வேணா நீங்க வேணா ஒரு காம்பவுண்ட் கட்டலாம், ரொம்ப அற்புதமா இருக்கும். அவர் வந்து யாருமே கட்டுப்படுத்த முடியாது. அவர் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாரு. அவர் கூட ஒரு மனைவியோ, குழந்தைகளோ, அவங்க அம்மா அப்பாவோ யாருமே கிடையாது. அவர் வந்து ஒரு தனியா ஒரு தியானத்திலேயே தான் இருக்காரு. குறிப்பா 6 மணிக்கு மேல ஒரு கடுமையான தியானத்துக்கு போறாரு, ஒரு மோட்ச நிலைக்கு போகிற அளவுக்கான தியானத்துக்கு போகிறாரு அப்படின்னு பல செய்திகள் வருது. அது வாய்ப்புண்டு. ரெண்டாவது, அப்பப்போ வந்து கார் வந்து பார்த்தீங்கன்னா பனையூர்லேருந்து
எம்ஆர்சி நகர் வீட்டுக்கு வருது அப்படிங்கிறாங்க. கார் மட்டும் தான் வருது. விஜய் கார் புறப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய் இருக்காரா தெரியல. விஜய் புறப்பட்டாருன்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. விஜய் கார் புறப்பட்டது. தமிழ்நாட்டோட நிலைமை விஜய் கார் புறப்படுற நியூஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த எம்ஆர்சி நகர்ல வந்து அது ஒரு பென்ட் ஹவுஸ். அந்த பென்ட் ஹவுஸ்ல பாத்தீங்க அப்படின்னா விஜய்க்கு வீடு இருக்கு, த்ரிஷாவுக்கு அங்கதான் வீடு இருக்கு. பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வீடு ஒரு 5-6 பேருக்கு வீடு இருக்குங்க. அதில் விஜய் வீடு இருக்குது, த்ரிஷா வீடு இருக்குது. ஸோ அதனால் வந்து அவர் வந்து எம்ஆர்சி நகரத்துக்கு எதுக்கு வர்றாரு, ஆலோசனைக்கு வர்றாருங்கிறாங்க. அது என்ன ஆலோசனை அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை கட்சியே த்ரிஷா தான் நடத்துது அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ ஒரு சின்ன விஷயம்னா, பனையூர் கட்சி ஆஃபீஸ் இருக்குது, இப்போ வீடு இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது டிஸ்கஸ் பண்ணால் அங்கேயே வச்சு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அங்கேருந்து கிளம்பி எம்ஆர்சி நகர் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அதை ஒரு நியூஸாக மாற்றணும், விஜய் புறப்பட்டார் அப்படின்னு. ஸோ அப்போ அங்கே வந்து த்ரிஷாட்ட தான் ஐடியா கேட்பார் போல இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தது, 41 பேரை கொண்டுட்டோம், வேறு ஏதாவது ஒரு மாநாடு போட்டு இன்னும் எத்தனை பேரை கொள்ளலாம், இல்லை பாஜகவோடு போயிடலாமா, அவங்க கூப்பிட்டு மிரட்டுறாரு. அமித்ஷா வந்து உள்ள ஆதவ ரெட்டியை வச்சு வெளுக்கிறாரு, நம்ம அங்கேயே போயிடலாமா, இல்லை தனிச்சு நிற்கலாமா. அப்போ த்ரிஷா சொல்லுவாங்க, நீங்கள் இது பண்ணுங்கள், இப்படி பண்ணால் பெரிய ஆளாக வருவேன், ஏன்னா நீ அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் கட்சி என்கிட்ட கொடுத்துருவேன். ஸோ அந்த ஒரு ஐடியாவில் வந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, பஸ் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே கைப்பற்ற போகிறாங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ளே கைப்பற்ற. நாமக்கல் போலீஸ் வந்து அதில் ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, புறப்பட்டுட்டாங்க அதை வந்து சீஸ் பண்ணுறதுக்காக அப்படி சொல்ல போகிறாங்க. ஆனால் ஒரு தனி நபருடைய ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி சீஸ் பண்ண முடியுங்களா அப்படின்ற கேள்வி இருக்குங்க இல்லையா? தனி நபர் ப்ராப்பர்ட்டி 40 பேர் சாவுக்கு காரணமாக இருந்திருக்கு. ஓகே, ஏற்கனவே பாத்தீங்கன்னா நாமக்கல் அதுக்கு முன்னாடி வந்து அந்த வண்டி வரும்போது அந்த பசங்க பைக்ல அப்படி போய், ஆனா கோர்ட்ல என்ன சொல்லப்பட்டதுன்னா, அந்த 41 பேருடைய மரணத்துக்காக அதை வந்து சீஸ் பண்ணணும்னு சொல்ல, அந்த 2 பைக்ல வந்தவங்களை வந்து ஹிட் அண்ட் ரன், அதாவது அடிச்சுட்டு நிக்காம போறது இல்லையா, அந்த மாதிரி உங்களோட தொண்டர்களை அடிபட்டிருக்கு, என்ன ஏதுன்னு நீங்க வந்து செக் பண்ணல, அட்லீஸ்ட் உங்க பவுன்சர்கள் பாதுகாப்பாளர்கள் இருப்பாங்க, அவங்களாவது வந்து அடிபட்டிருக்கா இல்லையா அந்த பசங்களும் செக் பண்ணிருக்கலாம். இது எதுவுமே இல்லாம வண்டி தொடர்ந்து போய்கொண்டே இருக்கு. வண்டியில வந்து சிசிடிவி காட்சிகள், கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான கேமரா, அதெல்லாம் நல்ல கிளாரிட்டியாக வருமா எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு ஏதோ பிக்சல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அது 4K எல்லாம் தாண்டுனதான். ஸோ அப்போ அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இன்னுமே ரொம்ப கிளியராக அந்த சிசிடிவி காட்சிகள் படம் பிடிச்சிருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உள்ள கேமரா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். ஏன்னா உள்ள சில நேரத்தில் கேமரா இருக்கலாம், அந்த கேமராவில் வாய்ஸோட ரெக்கார்ட் ஆகும், அங்கே என்னென்ன பேசப்பட்டிருக்கு. இப்போ விஜய் நின்று பேசும்போது சுற்றி நிறைய பேர் கத்தியிருப்பாங்களா, என்னென்ன பேசியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா காட்சிகளுமே கண்டிப்பாக பதிவாகிறதுக்கு 100% வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ இந்த பஸ்ஸை கைப்பற்றணும், போய் கைப்பற்றுறதுலாம் ஒன்றும் இல்லை, அது உள்ளே நின்றுருக்கு, ஆயுத பூஜை பண்ணி வச்சுருக்கிறாங்க, போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பஸ் எல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும்ல, உள்ள என்னென்னமோ வச்சுருந்துருப்பாரு, பாட்டில்லாம் கூட வந்துருக்கு. இல்லை நீங்கள் சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்லும்போது ஏன் அவங்களுடைய அந்த மாதிரியான வீடியோ ஆதாரங்களை மட்டும் அவங்க அழிச்சு வைக்க முடியாதா, இவங்க இங்கேருந்து போகிறதுக்குள்ள? அதெல்லாம் செஞ்சிடலாம். அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்து அவங்க வந்து டெலிட் பண்ணிடலாம், எதாவது பண்ணலாம். பட் அதை ரெட்ரீவ் பண்ணி எடுக்கிறதுக்கு போலீஸ் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. அதனால வந்து அவங்க தரப்புல இருந்துமே விஜய் வந்து அந்த பஸ்ஸை வந்து விசாரணைக்கு உட்படுத்துறதாக சொல்லிட்டார். நீங்க வேணா எடுத்து விசாரிச்சு ஒப்படைக்கிறேன்ட்டாரு. எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இவங்க ஆரம்பத்திலே என்ன சொன்னாங்கன்னா, கரூர்ல அந்த 41 பேரோட உயிர் பலி அப்படின்றது திமுகவோட சதின்றாங்க. உங்ககிட்ட ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கே, இதை ரிலீஸ் பண்ணி இது திமுகவோட சதின்னு நீங்க ப்ரூஃப் பண்ணிருக்கலாமே, நீங்க அதை செய்யல அப்படின்ற கேள்வி வருது இல்லையா விஜய் தரப்பை பார்த்து? அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியிட்டா எத்தனை கேமராக்கள் அங்க இருந்துச்சு, விஜய் என்னென்ன பேசினாருங்கிறது கூட சேர்ந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும். அப்ப அவர் மாட்டிப்பாரு அப்படின்ற வந்து. ஆமா, அப்ப 41 பேர்த்த கொன்னதுக்கு பிறகு அந்த பஸ்ல தான் அவங்க போறாங்க. அப்போ போகும்போது அங்க பேசியிருப்பாங்கல்ல, உள்ள கிரௌடு பஸ்ட் ஆயிடுச்சு, செத்து போயிட்டாங்க, இதாயிட்டாங்க. அப்போ அவர் கேட்டிருப்பாரு, எப்போ அதை எடுப்பா குடிக்கலாம் அப்படின்னு, ஏதாவது தண்ணி இன்னி கேட்டிருப்பார்ல. இப்போ இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும், தண்ணி எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதை எடுத்து ரொம்ப வசமா அவர் மாட்டுவார் விஜய். ஸோ அதனால விஜய் என்ன பண்றாரு அப்படின்னா, ஓகே ரைட்டு, எல்லாத்தையும் ஆதாரங்களை அழிச்சிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் பஸ்ஸை கொடுத்துடலாம் அப்படிங்கிற பிளான் இருக்காரு. அவரும் கொடுக்குறதுக்கு வந்துட்டாரு. இப்போ முக்கியமான விஷயம், இந்த பஸ்ஸை வந்து தூக்க வேண்டியது அரசோட கடமை. ஏன்னா விஜயே வேண்டியது கிடையாது எங்களுக்கு, இந்த பஸ்ஸே போதும் அப்படிங்கிறான் தொண்டர். நீ பஸ்ஸை மட்டும் வெளியே நிறுத்தி ஓட்டிகிட்டு, நான் அதை வீடியோ எடுக்கணும், அதை செல்ஃபி எடுக்கணும், டயரை ஃபோட்டோ எடுக்கிறான் ஒரு பையன். அந்த விழுந்தாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பசங்களை பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிறோம், டயர் எடுத்து ஃபோட்டோ வரும். விஜய் வண்டியோட டயர் மட்டும் வேறு மாதிரி இருக்கும் போல இருக்கும். ஸோ அதை மட்டும் ஃபோட்டோ எடுத்து விஜய் டயருடன் அப்படின்னு போடுறான், விஜய் பஸ்ஸுடன் அப்படின்னு போடுறான். ஸோ இப்போ இந்த பைத்தியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பைத்தியங்களை காப்பாற்றணும் அப்படின்னா முதல்ல இந்த பஸ்ஸை அப்புறப்படுத்தணும். அதுக்காகவே வந்து போலீஸ் வந்து இந்த பஸ்ஸை வந்து அப்புறப்படுத்துகிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இனிமேல் பிரச்சாரத்துக்கு இந்த பஸ்ஸில் வரக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடணும். அப்படி வந்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஏதாவது ஒரு காட்டு பகுதியில் ஒரு மைதானத்தில் நீ வந்து அந்த பைத்தியங்கள்லாம் கூட்டு போய் அங்கே வச்சு பேசி நீ ஏதோ பேசிக்கோ. ஏன்னா அதுக்கும் போலீஸ் வேற ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்க, வேற வழியே கிடையாது, பாதுகாப்பு கொடுத்தாங்க. இல்லை போலீஸ் பாதுகாப்பே இல்லை அப்படின்னு. ஏன்னா கம்பங்களுக்கு தான் கிரீஸ் பூச முடியும், ஒட்டுமொத்தமாக ஊருக்கே கிரீஸ் பூச முடியாது.
ஸோ அப்போ திருப்பி எங்காவது வெளியே போய் ஒரு கூட்டம் போட்டு மறுபடியும் அங்கேயும் மரம் கிளை செடி கொடி இருக்குங்களே. ஆமா, அடுத்த தடவை மரத்துக்கெல்லாம் கிரீஸ், ஃபுல்லா மரத்துக்கு கிரீஸ், விஜய்க்கே கிரீஸ் போட்டுக்கலாம். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, விஜயை வந்து பாதுகாக்கிறது தானே பிரச்சனையா இருக்கு. இப்போ இந்த மாநாடெல்லாம் போடும்போது விஜய் வந்து ஒரு பாக்ஸர் மட்டும் போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு உடம்பெல்லாம் ஃபுல்லாக கிரீஸை பூசிக்கிட்டார் அப்படின்னா யாராவது கையை பிடிச்சி அப்படி வலிக்கு விழுந்துருவாங்க. இந்த வடிவேல் வந்து படத்தில் பண்ணுவார் இல்லையா, எதுக்கு என்ன தேய்ச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அப்படி போய் யாராவது நம்ம கைப்பற்ற, அதாவது நம்மளை யாராவது பிடிச்சாங்க அப்படின்னா உடனே நழுவி ஓடி வந்துடலாம், அதுக்காக வந்து என்ன பூசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் சொல்லுவார். ஸோ அது மாதிரி விஜயே கிரீஸ் பூசி அந்த மாநாட்டில் கொண்டு வந்து நிற்க வச்சுட்டா யாரும் வந்து தொட முடியாது, இன்னும் வசதியாக இருக்கும். ரெண்டாவது, விஜயை பாதுகாப்பதில் விஜயோட விக்க பாதுகாக்கிறதுலையும் ஒரு பெரிய முக்கியமான ஒரு பங்கு வந்திருக்கு. அதுக்கு நாளைக்கு விஜய் விக்க காணோம், மாநாட்டுக்கு போகும்போது விஜய் விக்க வந்து பசங்க பிடிச்சி இழுத்துட்டாங்க, விக்கு கீழே விழுந்துருச்சு, இதுக்கு நாளைக்கு வந்து திமுக அரசு மேலே வந்து பலி சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வந்து விஜய்க்கு மட்டுமே இந்த கூட்டம் நடத்துறது, மாநாடு நடத்துறது, தெருக்கூட்டம் நடத்துறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு புது ஃப்ரேமை கொண்டு வந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு வந்து நிம்மதியாக இருக்கும். குறிப்பாக இந்த பைத்தியங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருக்குது பார்த்தீங்களா, தாவேக்கா, அதுகிட்ட இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். அப்போ ஒரு நாட்டோடைய உள்துறை அமைச்சருக்கோ ஒரு பிரதமருக்கோ கொடுக்கப்படுகிற இசட் பாதுகாப்புன்றது விஜய் அவர்களுடைய விக்க பாதுகாக்கிறதுக்காக அப்படின்றீங்க? கண்டிப்பா விஜயோட விக்கு அதான் முக்கியம். அவங்களுக்கு விஜய் விக்கு விழுந்துருச்சு அப்படின்னா 2026 ஜெயிக்கவே முடியாது. பாஜகவினுடைய முதல் கண்டிஷன் அமித்ஷா போட்டதே என்ன அப்படின்னா, ஜெட் பிளஸ் கூட கொடுத்துறோம், நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, பிரதமருக்கு கொடுக்கக்கூடிய கமாண்டரை கூட கொண்டு வந்துடும், விக்க மட்டும் பாதுகாத்துருங்க, அந்த விக்க வச்சு நம்ம ஓட்டு வாங்கிடுவோம், அது ரொம்ப முக்கியம். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எதுக்காக நீ வந்து நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, அந்த மாநாட்டில் வந்து அப்படி நடந்து போகும்போது அப்படி பசங்க அப்படி மேலே ஏறுறாங்க, அவரை தூக்கி எறிகிறாங்க. ஆமாம், அந்த ரேம்ப் வாக்கில் பவுன்சர்கள் வந்து ஏன் அப்படி தூக்கி எறிய வேண்டிய தேவை வருது? அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஆகிடும் இல்லையா? உயிருக்கெல்லாம் இல்லை, மயிருக்கு தான் பிரச்சனை. விக்க பிடிச்சி இழுத்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு, விஜய் லைஃப் காலி. ஓ, இந்த மூஞ்சிக்கு தான் நம்ம ஓட்டு போடணுமா அப்படிங்கிற பயம் இருக்கு மக்களுக்கு. வரும் திடீர்னு ஷாக்காகல மூஞ்சி, ஒரிஜினல் மூஞ்சி பார்க்குறக்கு. அதனாலேயே தான் பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து இவ்வளோ பாதுகாப்பு. விஜய் பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து ஜெட் ப்ளஸ் கூட கொடுத்துலாம், ஜெட் ப்ளஸ்ஸை தாண்டி ஜெட் ப்ளஸ் கொடுத்து கூட இவங்க காப்பாற்றுவாங்க. ஏன்னா ஆதவர்ஜனாவினுடைய மிகப்பெரிய ரிக்வஸ்ட்டே வந்து அங்கே தான், ஐயா எப்படியாவது விஜய் விக்க காப்பாற்றிருங்க, இந்த தடவை 26 உங்களோட கூட்டணிக்கு வந்துடுறோம், எப்படியாவது வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதை கொஞ்சம் சீரியஸாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவர்ஜனா டெல்லிக்கு போகிறாங்க. இப்போ ஒரு பரபரப்பான விஷயம் என்னென்னா, பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபர் இந்த கூட்டணி குறித்தான விவாதங்கள் நடக்கப்படுது. ஏன்னா இன்னைக்கு ஏர்போர்ட்டில் வந்து ஆதவர்ஜனா அவர்கள் வந்து கேட்குறாங்க, ஏஎன்ஐ வந்து கேட்கும்போது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஜனநாயகத்துக்காக போராடுறோம், காப்பாற்றுறதுக்காக போராடுறோம், விரைவில் உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்றாரு. என்ன உண்மை இதுக்கு மேல வெளியே வரும்? ஏன்னா எல்லா வீடியோ ஆதாரங்களும் அரசு சார்பாக வெளியிடப்பட்டு, ஆதவர்ஜனா வந்து ஒரு ஜெட் பிளஸ் பாதுகாப்புக்காக போய் கேட்கிறாரு, கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் போறாரு. அவர் போறதுக்கு முன்னாடி இங்க ஒரு போராட்டத்தை துவங்குறதுக்கான ஒரு புரட்சிக்கான ஒரு வேலையெல்லாம் செஞ்சார். அவர் மேல இருக்கக்கூடிய கேஸ் அதுதான் வந்து நீதிபதியை சொல்லியிருக்காரு. அவர் பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆதவர்ஜனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்பமே வந்து சாப்பாட்டுக்கே கிடையாது. அவங்க வீட்டில் சாயங்காலம் போய் மாவு வாங்க கூட அவங்க வீட்டில் காசு இல்லை. அதனால வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க வந்து ஒரு புரட்சியை கொண்டு வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு மனல. ஆனால் போய் பேங்க் சிரித்து கொண்டே நான் வந்து வருத்தத்தில் இருக்கேன். ஆமாம், அவன் பேங்க் அவன்கிட்ட 1 லட்சம் கோடி சொத்து இருக்கு. அவன் குடும்பத்து மொத்த கட்டி 1 லட்சம் கோடிக்கு மேலே சொத்து வச்சிருக்கான். ஸோ 1 லட்சம் கோடி நீ எப்படி சம்பாதிச்ச? 10,000 கோடி இருக்குல்ல, இந்தியாவில் நிறைய டேக்ஸ் பே பண்ணக்கூடிய ஒரு நபரில் ஆதவர்ஜனாவும் இருக்காரு. நீ தான் வந்து இந்த நாடு சரியில்லை, இந்த மக்கள் சரியில்லை, தமிழ்நாட்டினுடைய அரசியலை மாற்றணும், சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்றியே. உனக்கு எப்படி தமிழ்நாட்டில் எவ்வளோ பிஸ்னஸ் இருக்கு? இப்போ இந்தியா முழுக்க உனக்கு எப்படி எவ்வளோ பிஸ்னஸ் இருக்கு? நீ எப்படி வந்து பல 100 கோடிகளை வந்து அரசியல் கட்சிகளுக்கு வந்து நீ வந்து டொனேஷனாக கொடுக்க முடியுது? நீ தான் வந்து நாடு சரியில்லை, நானே வந்து பிழைக்க முடியல. ஒருவேளை அந்த வருமான வரி ஏய்ப்பு பண்றதுக்காக அதுக்கு இடி ரைடு, ஐடி ரைடுக்கு பயந்து பாஜக கூட கூட்டணிக்கு போறாரு. அதெல்லாம் வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். எல்லா கட்சிக்கும் டொனேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு புரோக்கர் அவன் வந்து வேஸ்ட். அவனுடைய வேலையே என்னன்னா, இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போகிறது, அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு போகிறது. இப்போ ஆனால் திருமா கட்சிக்கு போனான், திருமான பார்த்தாரு தெளிவான். இவன் என்ன பண்ணிட்டான், கட்சிக்குள்ளே போய் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பு இருக்க எல்லாத்தையும் தன்ட்ட காசு இருக்குது, ஸோ காசை கொடுத்து விலைக்கு வாங்குறது. அவருக்கு தெரியாதா, அவர் எவ்வளோ பெரிய அரசியல்வாதி? அவர் பார்த்தார், இவன் அரசியலுக்கே லாய்க்கு இல்லை போல இருக்கு, தம்பி நீயா ஓடிடு அப்படின்னு துரத்தி விட்டாங்க. அப்புறம் அவன் பார்த்தான், என்ன பண்ணலாம், யாராவது ஒருத்தன் சிக்குவானா அப்படின்னு பார்க்கும்போது, விஜய் அப்போ தான் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், ஆடு அதுவாக வந்து பிரியாணி ஆகுது, நம்ம வந்து ட்ராவல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு விஜய் கட்சிக்குள்ளே போகுது. ஏன்னா இந்த புஷி ஆனந்த், நிர்மலை இவன்ட்டெல்லாம் காசு கிடையாது பாவம். இவன்ட்ட வந்து 10,000 கோடி சொத்து இருக்குது. ஸோ அந்த சொத்தை அவன் சம்பாதிக்கல. ரொம்ப முக்கியமான விஷயம், அவன் சம்பாதிக்கல. அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான், அவங்க மாமனார் வீட்டிலேருந்து கொடுத்த சொத்து. அவன் சொந்தமாக சம்பாரிச்சிருந்தானா இப்படியெல்லாம் யோசிக்க மாட்டான். அவன் வந்து அடுத்தவங்களோட சொத்தை ஆட்டையை போட்டுட்டு அந்த சொத்தை வச்சு எப்படி வந்து நாம் வந்து ஒரு பவரை அச்சீவ் பண்ணலாம், ஒரு எம்பி சீட்டை கிடைக்கும், நமக்கு எப்படி ஒரு
எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும், நாம வந்து ஒரு டெப்டி சிஎம் ஆகணும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்லாம் பயங்கரமான கனவு. இவனுடைய கனவுக்காக ஒட்டுமொத்தமா விஜய் அங்க வந்து பலியாடாகிறார். அப்ப விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்றீங்களா? ஆதவர்ஜுன சொல்றதுதான் விஜய் செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க அப்பாவே காரி துப்புறாரு விஜய் பலமுறை. அவருக்கே தெரியும். விஜய் சொல்றாருல்ல, சில பேர் சொல்றாங்க விஜய் வந்து தன்னால வந்து அவரே செல்ஃபா டெவலப் ஆகி வந்தாரு. அவங்க அப்பாவுடைய இது இல்லாம செல்ஃபா டெவலப் ஆயிட்டாரு. அவங்க அப்பா 7, 8, 9 படத்துக்கு மேல எடுத்திருக்காரு. ஒவ்வொரு நடிகராக போய் காலில் விழுந்திருக்கிறாரு. எப்படியாவது என் பையனை வந்து நடிக்க வச்சிருங்க, எப்படியாவது நடிக்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லி. அவங்க நடித்து வரும்போது பார்த்தா ஒரு பெரிய ஹீரோஸ் யாரும் இல்லாதனால விஜய் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சு. படத்தில் காமெடியெல்லாம் பண்ணுவார். படம் பார்க்கும்போது விஜய் பிடிக்க தான் செய்யும். அவர் குதிப்பார், காமெடி பண்ணுவார். அவர் வந்து இப்போ நடிக்க தெரியலனாலும் இந்த வேலையெல்லாம் பண்ணுவார். இல்லை, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இப்போ வெளியிட்ட வீடியோவில் படத்திலிருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு இப்போ நல்லா அரசியலுக்கு வந்த பிறகு நல்லா நடிக்கிறார். அரசியலில் நல்லா நடிக்கிறார். படத்தில் அவருக்கு நடிப்பு வரல, அதான் பிரச்சனையே. அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். அவங்க அப்பா வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர் தான். இப்போ இவனுக்கெல்லாம் இவ்வளோ ரசிகர் வர்றாங்களே, ஒருவேளை கடவுள் இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அவர் கடவுள் இருந்தால் இவ்வளோ பேர் எப்படி வந்திருப்பாங்க? இல்லை அது அதிசயங்கள் நடக்குது. இவனை எப்படி ஏற்றுக்கிறாங்க, இவனை ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பிறகு தான் அவர் கோயிலாக போகிறார். குறிப்பா இவர் அரசியலுக்குள்ள வந்து கட்சி ஆரம்பிச்சு மக்களை காப்பாத்துறாங்க. ஆமா, அவர் கோயில்களா போறாரு. சாய்பாபா இந்த பைத்தியத்துக்கிட்ட அந்த சின்ன பைத்தியங்களை காப்பாத்து சாய்பாபா கோயில்லாம் கட்டுறாரு, எங்கெங்கும் சுத்துறாரு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவருக்கு வந்தக்கூடிய கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது. விஜய் இவனுக்கு இவ்வளவு கூட்டமா அப்படிங்கும்போது அவங்க அப்பாவுக்கே வந்து இந்த உலகத்துல நம்மளுக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஏதோ ஒன்று இருக்கு போல இருக்கு, அதனாலதான் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு நம்புறாரு. ஸோ அதனால வந்து விஜய் அவங்க அப்பானால காப்பாற்ற முடியல, கடவுள்கிட்ட போயிட்டாரு, வீட்டை விட்டும் போயிட்டாரு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஆதவர்ஜுனா கிடைச்சிருந்தனால முழுக்க ஆதவர்ஜுனாவை வச்சு எப்படியாவது காய் நகர்த்திடலாம், நம்ம வந்து சிஎம் ஆகி சிஎம் சீட்டில் உட்காந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கனவுல அவர் இருக்காரு. அவர் கனவு நேற்று கோர்ட்லேயே முடிச்சு விட்டாங்க. கோர்ட்டில் வந்து இந்திய வரலாறுலேயே எவ்வளவோ சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. எமர்ஜென்சி வந்திருக்கு, இந்திரா காந்தி ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு, என்னென்னமோ நடந்திருக்கு. இது வரைக்கும் ஒரு நீதிமன்றத்தில் இதெல்லாம் என்ன மாதிரியான கட்சி? ஆமா, இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு ஜட்ஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து விஜயை காப்பாத்துற மாதிரி பேசுறீங்க. மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு ஜட்ஜ் சொல்றாருல, அதுக்கு முன்னாடி ஒரு வாசகம் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு இல்ல, தலைமை பண்பு இல்ல, இது மேன்மேட் டிசாஸ்டர் அப்படிங்கிறாரு. மேன்மேட்னா எந்த மேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மேன் தான். ஒரு சிங்கிள் மேனுக்காக தான் கூட்டம் வந்தது. என்னோட இது ஏன் நான் அதை வந்து பெருசா எடுத்துக்கலன்னா, தலைமை பண்பு இல்லைன்னு அவங்க சொன்னது நான் ஏன் பெருசா எடுக்கல, அவருக்கு பண்பே இல்லை, அப்புறம் எதுக்கு தலைமை பண்பு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு. உண்மைதான். அதாவது தன் கட்சியில 41 பேர் செத்துருக்குறாங்க. அவங்க வீட்டுலாம் இளவு வீடு. அவங்கெல்லாம் வந்து கத்தி கதறி குடும்பமே ஒரு வீடியோவாக வெளியே வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் என்ன கனவுல குழந்தைய பெற்றிருப்பாங்க, என்ன கனவுல வளர்த்துருப்பாங்க அப்படின்னு. ஆனால் நீ வந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு அங்கேருந்து பஸ் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகி 3 கார் மாறி ஃப்ளைட்டை பிடிச்சி நைட்டு பனையூரில் வந்து படுத்துட்டேன். ஒரு 3 நாளுக்கு பிறகு ஒரு வீடியோ, அந்த நல்லா ட்ரிம்மெல்லாம் பண்ணிவிட்டு ஷர்ட் அதுக்கு தனியாக போய் ஒரு ஷர்ட் எடுத்து வந்து உட்காந்து பேசுகிறேன். உனக்கு எவ்வளவு திமுரு, எவ்வளோ அழுத்தறது இருக்கும். அதில் சிஎம் சாருக்கு வர ஒரு வம்புக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஆமாம், சிஎம் சார் என்ன தொடுங்க, நீங்களாம் யார் முதல்ல, நீங்களாம் ஒரு ஆளே கிடையாது, உன்னை 24 மணி நேரத்தில் தலையில தொங்க விட்டுருவாங்க, உன் மேலே அவ்வளோ கேஸ் இருக்குது, ஏதோ போதும், ஒன்றும் பண்ணக்கூடாது, உன்னை பண்ணால் தேவையில்லாமல் இந்த 2K கிட்ஸுக்காக ஒன்று கத்துவானு அப்படிங்கிறக்காக விட்டு வச்சுருக்காங்க. இன்றைக்கி போய் நீ ஒரு பெரிய ஆள் தானே, இன்னைக்கு ஏன் ஆதவர்ஜுனா விட்டு டெல்லியில் போய் மண்டி போட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு. கோர்ட்டு உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சியை இவ்வளவு கேவலமாக நீதிமன்றம் சாடியது தான், கேவலமா பேசியிருக்கு. இந்த தானாவே முன் வந்து வழக்கு ஏன் நீங்க எஃப்ஐஆர் போடல விஜய் மேல? அதாவது தன் கட்சியில் செத்தவன் குறித்து ஏதாவது ஒரு பொறுப்பு எடுத்திருக்காங்க, கை கழுவுற மாதிரி பேசி விட்டு போயிட்டாரு. உன்னுடைய மாவட்ட செயலாளரை கைது பண்ணிட்டாங்க. அதுக்கான விளக்கத்தை புஷி ஆனந்த் கோர்ட்ல கொடுத்திருக்காரு. அது நீங்க என்ன விட்டுருங்க, அவரை கைது பண்ணிக்கோங்க அப்படின்னு. எவ்வளவு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட். எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, அவரை நீங்க கைது பண்ணிருக்கீங்க, என்ன விட்டு இவங்களை நம்பி. ரெண்டாவது இன்னொரு விஷயம், அது இன்னொரு டயலாக் பேசியிருக்காரு. ஒரு விபத்துக்காக ஒரு கட்சி தலைவர் நீங்கள் கைது பண்ணி திமுக சதின்னு சொன்னீங்க. எப்படி ஒரு மென்டல் பாருங்க, அந்த மென்டல்கள் பாருங்க. ஒரு பக்கம் போய் கோர்ட்ல நின்றுட்டு அவர் தண்டபாணின்னு நினைக்கிறேன், யார் ஜட்ஜு நீதியரசர், அவர்கிட்ட போய் இதில் ஒரு சதி நடந்திருக்கு, உள்ள ஆட்கள் பூந்துட்டாங்க, குண்டர்கள் பூந்துட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, அதனால நீங்கள் இதை சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும் அப்படின்னு ஒரு குரூப் போய் ஜட்ஜை பார்த்து பேசுது. அந்த பக்கம் அடுத்த பெஞ்சில் ஒரு ஜட்ஜ் இருக்கார், அவர்கிட்ட போய் இது வந்து விபத்து தானே, விபத்துக்காக நீங்கள் ஏன் ஒரு தலைவரை கைது பண்ணணும், ஜாமீன் கொடுங்க அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு கேவலமாக இல்லை, அசிங்கமாக இல்லை? ஒரே நேரத்தில் 2 ஜட்ஜில் நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். அப்படியே வந்து இந்த லாயர்ஸ் ஒரு 4 பேர் நின்று, பின்னாடி வந்து அந்த லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 40-50 பேர் அந்த வழியாக போயிருப்பாங்க பசங்க, ட்ரைனிங் அந்த பசங்க, இங்கே வாங்க தம்பி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து, பார்த்தீர்களா தாவேகாவினுடைய லீகல் விங் அப்படின்னு. அதில் பாதி பேர்னு படிச்சே முடிக்கல அந்த பசங்க, பாவம், ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக அப்ரெண்டிஸுக்காக கோர்ட்டுக்கு வந்திருப்பாங்க, அவங்கள பிடிச்சி நிற்க வச்சு இதுதான் எங்களுடைய லீகல் விங் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பசங்களும் பாவிச்சிருச்சு நிற்குது. ஸோ இவங்களுடைய லட்சணமே இதுதான். ஒரு நீதிபதிகிட்ட போய் ஒரு கதை, இன்னொரு நீதிபதி இன்னொரு கதை. இதெல்லாத்த விட
சென்னை நீதிமன்றத்தில் போட்ட பப்ளிக் லிட்டிகேஷனை எடுத்து விசாரித்த நீதியரசர் செந்தில்குமார் செருப்பில் அடிக்கிற மாதிரி பேசிட்டார். இதை விட விஜய் எதற்குமே லாய்க்கு இல்லாதவன் அப்படின்னு யாருனாலையும் தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் அதுக்கும் தாவேக்கா தரப்புல இருந்து அவங்க வந்து திமுகவுடைய பின்னணியிலேருந்து வந்திருக்கக்கூடிய நீதிபதி, அதனால தான் எங்களுக்கு எதிராக அந்த மாதிரி பேசியிருக்காங்க. இது சட்டம் கான்ஸ்டியூஷனை எழுதுனதே வந்து திமுக தான். விஜயை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷனை எழுதுனதே அரசியலமைப்பு சட்டம், ஐபிசி, இப்போ பிஎன்எஸ் மார்ச் பார்த்தீங்களா, அது எல்லாமே இங்கே உட்காந்து அண்ணா ஆராசாவும் குறிப்பாக விஜய்க்கு எதிராக, ஆமாம் விஜய்க்கு எதிராக சட்டத்தெல்லாம் இவங்க தான் எழுதுனாங்க. ஸோ அதெல்லாம் விஜய் கட்சி ஆரம்பிப்பாரு, இந்த சட்டத்தெல்லாம் மாற்றிக்கணும். அப்படி எவ்வளோ ஒரு தற்குறி பாருங்களேன், எவ்வளோ ஒரு முட்டாள் பாருங்களேன். அதை வந்து ஜட்ஜி இது பண்ணிட்டாரு, ஒரே 3 ஜட்ஜி அசிங்கமாக காரி துப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. உனக்கு கொஞ்சமாவது ரோசம் இல்லையான்னு கேட்குறேன். நீதியரசர் செந்தில்குமார் வந்து நீதியரசர் செந்தில்குமார் திமுக காரரு அப்படின்னு நீங்கள் ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுறீங்க. அப்புறம் ஏன் உங்களை வந்து சென்னை மதுரை கிளையில் வச்சு உங்களை அசிங்கமாக அதை துரத்தி விட்டாங்க? நீ எதுக்கு அங்கே போன? ஆன்டிசிபேட்டர் பெயில் கேட்க போன, கிடைச்சிதா? கிடைக்கல. ஏன் கிடைக்கல? நீ தலைமறைவாக இருக்கிற, அசிங்கமாக இல்லை? அதுதான் ஜட்ஜி கேட்குறாரு. ஒரு குற்றம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் தலைமறைவு. உலகத்தில் ஏதாவது ஒரு கட்சி மொத்த பேர் தலைமறைவுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. ஆமா, ஒருத்தர் ஒரு பக்கம் தலைவர் வந்து வீட்டுக்குள்ள போய் செட்டில் ஆயிட்டாரு. ஒன்றிய அரசு அவருக்கு வந்து இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்து பாதுகாக்குது. இன்னொருத்தர் டெல்லிக்கு போயிட்டாரு. புசி ஆனந்த் அவர்கள் தன்னை காப்பாற்றுவதற்காக தலைமறைவாகி ஓடிக்கொண்டிருக்கிறார் முன்ஜாமீன் கேட்டு. ஸோ இந்த கட்சியில இவங்க தான் முக்கிய புள்ளிகள். இவங்க 3 பேருமே இப்படி 3 பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. என்ன கட்சி, யார் எப்படி இவங்களை நம்பி என்ன? யாருமே கிடையாது. அது இந்த ஆதவர்ஜனா இப்போ வந்து உத்தரகாண்டில் இருக்கான், டெல்லி வர போகிறானா, அவன் அங்கேருந்து நேபாள் வழி அங்கே தப்பிச்சு போகிறதுக்கு திட்டம் வச்சிருக்கேன்னு கேள்விப்படுறோம். அங்கங்கே நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. வாய்ப்பு இருக்குது அவனுக்கு, அவன் எஸ்கேப் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது. ஓடிடுவான். அப்போ ஆளை விட்டுருங்கப்பா, போயிட்டு ஒரு 3-4 மாதம் கழிச்சு வேறு ஏதாவது இன்னொருத்தன் கட்சி ஆரம்பிப்பானா அப்படின்னு வெயிட் பண்ணுவான். இப்போ புஷி ஆனந்தை பொறுத்த வரைக்கும் அவர் தலைமறைவாகவே இருக்கார். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே பிடிச்சிருவாங்க. டோல்கேட்டாக செக் பண்ணிட்டு இருக்காங்க. தலைவன் மொத்தமாக ஃபோனுகள் எங்கே கரூரில் விட்ட ஓட்டம் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ எங்கே இருக்கானே தெரியல. கேரளாவில் இருக்காரா இல்லை ஆந்திராவில் இருக்காரு? இதுவுமே நான் வேகமாக ஓடிட்டு இருக்கேன். குறுக்க ஏதாவது லாரி கீரி வராமல் பார்த்துக்கோ. அவ்வளோ தெரியும். விஜய் மட்டும் இப்போ என்ன, விஜய்க்கு வீட்டில் வருத்தம்னா இப்படி எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்களே, நாம் இப்படி தனியாக உட்காந்துருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் உட்காந்துருக்காரு. உங்களுக்கு துணையே போலீஸ் பாதுகாப்பு வந்திருக்கு. 20 பேர் கொண்ட ஒரு புது நிர்வாகிகளை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி உருவாக்கி இருக்கிறதாக செய்தி கசிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சால் அந்த வீட்டில் சமையல்காரரு, அந்த கார்டனரு, டிரைவரு, இவங்க எல்லாத்தையும் அந்த கட்சி துண்டை போட்டு வீட்லேயே உட்கார வச்சு, நீங்கள் தான் இனிமேல் கட்சியை பார்த்துக்கணும், எப்பா நீ வேணால் பொதுச்செயலாக இருந்திருக்கோம், எப்பா நீ வேணால் வந்து ஐடி விங் பொறுப்பாளராக இருந்திருக்கோம், இப்போ இப்படி எல்லாத்தையும் போட்டு அது ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வீட்டில் வேலை செய்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு, நீங்கள் தான் இனிமேல் நிர்வாகிகள், மேபி உங்களுக்கு நான் எம்பி சீட்டு தரேன், எம்எல்ஏ சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். எம்பி எம்எல்ஏ சீட்டு உங்களுக்கு ஜனாதிபதி சீட்டு கூட வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். டிரைவர் சொல்லி பாப்பா நீ ஒழுங்காரு, உனக்கு நான் ஜனாதிபதி பதவி வாங்கி தரேன் இப்படிலாம் கூட பேசியிருப்பார். ஏன்னா அவருக்கு வந்து வேறு வழியே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கட்சியில் யாரையுமே காணோம், இவர் மட்டும் வீட்டுக்குள்ளே தனியாக கதவை சாத்திட்டு உட்காந்துருக்காரு. வீட்டு கேட்டு வேறு உயரமாக இருக்குது, அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியாது. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் எப்பவுமே இருக்குது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே முதலாக ஒரு நடிகர் வந்து உச்சத்தில் இருக்கும்போது நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த கோடம்பாக்கம் இந்த ஏரியா விட்டு யாரும் போனதே கிடையாது. ஏன்னா ஷூட்டிங் இருக்கும், பக்கத்தில் நிறைய ஸ்டூடியோஸ் இருக்கும், ஷூட்டிங் இருக்கும், அவுட்டோர் இருக்கும், பேட்ச் ஒர்க் இருக்கும், எல்லாம் இங்கே தான் பண்ணிக்குவாங்க. இவர் தான் முதலாக பனையூரில் போய் வீடு கட்டுறாரு. எதுக்குன்னு கேட்டால் ப்ரைவசிக்காக போன அப்படிங்கிற. நீயே காம்பவுண்டுக்குள்ளே தானே இருக்க போகிற, உனக்கு என்ன ப்ரைவசி? கடலோரத்தில் முதல்ல உனக்கு எனக்கு வீடு, காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிறவனுக்கு கடலோரத்தில் வீடு என்ன? உன் வீட்டிலேருந்து பார்த்தா கடல் தெரிய போகிறது கிடையாது. மொத்தமாக நீ போட்டு செவுறு எழுப்பி வச்சிருக்கிற. அதுக்கு நீ இங்கே வலசர்வாக்கத்துலையோ அது நீ கோடம்பாக்கத்துலேயோ ஒரு வீட்டை வாங்கி செவுத்தை மேலே கட்டி உள்ளே உட்காந்துருக்க வேண்டியதானே. அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுவே ஒரு சைக்கோ மனநிலை. எங்கேயாவது போய் அப்படியே உள்ள உட்காந்துருக்கிறது, மக்களை சந்திக்கக்கூடாது, யாரையுமே சந்திக்கக்கூடாது. ஆனால் முதல்வர் ஆயிடும். ஆமாம், சாமானிய மக்கள் எப்படி இருப்பாங்கன்னே அவனுக்கு தெரியாது. ஒரு ஆட்டோ எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. படத்தில் ஷூட்டிங் எப்போ தான் பார்ப்பாரு, ஓ ஆட்டோ இப்படி தான் இருக்கா, இது ரோட்லலாம் ஓடுமா, அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். ஓ இதுதான் சைக்கிளா, இது ஓடும்ல, இந்த மனநிலையில் இருக்கக்கூடிய அது வந்து நீங்கள் போன தடவை ஓட்டு போடுறப்போ ஒரு சைக்கிள் எடுத்து வராது பார்த்தீங்களா, அன்னைக்கு தான் வாழ்க்கையில் முதல்ல ரோட்டையும் பார்க்குறாரு, சைக்கிளையும் பார்க்குறாரு. ஓஹோ சைக்கிள் இப்படி தான் இருக்குமோ, ரைட்டு. ஸோ இவ்வளோ முட்டாள் ஒரு தற்குறி, எதுவுமே தெரியாது. இன்றைக்கி வந்து நடுத்தரில் உட்கார வச்சுட்டு எல்லோரும் எஸ்கேப் ஆகிட்டானுங்க. இன்றைக்கி நைட்டு வந்து இந்த பஸ்ஸை சீஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களாண்ணா, இந்த பஸ்ஸை சீஸ் பண்ணும்போது பல ஆதாரங்கள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பஸ்ஸு, இந்த டிரைவரு, அந்த உள்ள அந்த பவுன்சர்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் சுற்றிட்டு இருக்காங்களா அவன், இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி உட்கார வச்சு தலையிலேயே கொட்டினா எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. அவர் வந்தார், இப்படி போனார், இந்த நடந்துச்சு அப்படிங்கிற தெளிவாக சொல்லிடுவார். கண்டிப்பாக விஜய் கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம்.
அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி புஷி ஆனந்தை நிர்மலை இன்னைக்கு நைட்டே கைது பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். புஷி ஆனந்த் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்களா, நிர்மல் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்களா, தலைமறைவாளர்களை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்ஸை வந்து சீஸ் பண்ணும்போது இன்னும் என்ன முக்கியமான ஆதாரங்கள் வெளியே வரப்போகுது, இது அடுத்த கட்டம் எப்படி போகுது, அதுக்கு விஜய் அந்த பஸ்ஸை கைப்பற்றும் போது வருகிற ஃபுட்டேஜால் விஜய்க்கு என்ன மாதிரியான ஆபத்துகள் ஏற்பட போகுது அப்படின்றத பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம்.